அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிநாத் ராதிகா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஈஸ்வர் வந்து கோபி கிட்ட போய் பேசுறாங்க. கோபி, அவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தானே ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திக்கிட்டீங்க. இப்போ போராடும் போது எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு மன வலியை கொடுக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நீ அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டோன்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ கோர்ட்டே முடிவு பண்ணியாச்சுல, உனக்குன்னு இப்போ இனியா இருக்கா, எழில் செழியன்னு எல்லாரும் இருக்காங்க, உன்னோட பேர பசங்களாம் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் போகணும். ஏன்னா 25 வருஷமாக பாக்கியோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன நீ 3 வருஷமாக அவங்க கூட வாழ்ந்தவளுக்காக இவ்வளோ வருத்தப்படுறியடா கோபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபியோட மனசை மாத்திர விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியோட மன நிலைமையை பார்த்து நம்ம பாக்கியாவும் ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா கோபி முன்னாடி இருந்த கோபி மாதிரி இல்லை, இப்போ உண்மையிலே ரொம்ப மாறிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் யோசிச்சாலும் தனக்குன்னு அவர் பண்ண கொடுமை எதையுமே மறக்காம தான் இன்னமும் நம்ம பாக்கியாவும் இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டோம்னா இவங்க லைஃப் சந்தோஷமாக போகும், அதை பார்த்துட்டு நாமளும் நிம்மதியாக கண்ண முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தப்பு கணக்கு போடுறாங்க. கோபி முன்னாடி பாக்கியாவுக்கு பண்ண பழியெல்லாம் சேர்த்து தான் இப்போ ஒரு துரத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால கோபி என்ன பண்ணாலும் சரி ராதிகாவோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அதே போல் தான் நம்ம பாக்கியாவும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. கோபி மட்டும் இல்லை, வேறு யாருமே நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம பாக்கியாவும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையாக பேசி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இனியாவை பற்றின விஷயங்கள் பெருசாக ரொம்ப பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணுற விதமாக வீட்டில் எல்லாரும் முன்னாடி தெரிய வருது. என்னென்னா, இனியா யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் யாரோ ஒருத்தர் மூலிமா நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வருது. இதனால நம்ம பாக்கியா ரொம்பவே கடுப்பாகி என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இனியா, எவ்வளோ சொன்னாலும் நீ தெரிந்த மாட்டேங்கிற, ஏன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டே இருக்க, உனக்கு எவ்வளோதான் நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இனியா வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு நமக்கு அண்ணனுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியாவுக்குள்ள ஒரு சின்ன தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. செலியனும் எழிலும் ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, இல்லை நம்ம பாக்கியா பக்கம் நிற்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.